ஏன்டா தலையில துண்டு போட்டு உட்கார்ந்திருக்க? கடன் தலைக்கு மேல ஏறி போச்சுடா. எவ்வளவு இருக்கு? 2 லட்சம். 2 லட்சமா? ஆமாண்டா. போன வருஷம் ஃப்ரிட்ஜ் வாங்க 10,000 ரூபாய் கடன் வாங்கினேன். சரி. அதை அடைக்க வார வெட்டி போட்டேன். அதை வாரம் அடைக்க முடியாம 20,000 ரூபாய் கடன் வாங்கினேன். இப்போ 3 கடன் ஆகி போச்சு. சரி 3ஐயும் மொத்தமா அடைச்சுக்கலான்னு 50,000 ரூபாய்க்கு லோனை போட்டேன். அடைச்சியா? அடைச்சேன். ஆனா அந்த 50,000 வட்டியோட இப்ப 70,000 ஆகி போச்சு. அப்புறம் என்ன, 1 லட்ச ரூபா லோனை போட்டு அதை அடைக்க 10 இடத்துல கைமாத்தா கடனை வாங்கி இப்போ 2 லட்ச ரூபாயில நிக்குது. இந்த மாசம் டியூ கட்ட பணம் இல்ல. இப்ப என்னடா பண்ண போற? அந்த ஃப்ரிட்ஜ ஒருத்தவன் பாதி விலைக்கு கேக்குறான். அந்த ஃப்ரிட்ஜ பார்த்தாலே நமக்கு வெறுப்பா இருக்கு. அதான் இந்த மாசம் டியூக்கு அதை வித்து கட்டிப்பலான்னு பாக்குறேன். அதுக்கேண்டா ஃப்ரிட்ஜ் வாங்குன? 10 நாளைக்கு வேலைக்கு போயிருந்தா கடனை எல்லாம் வாங்கிக்கலாம்ல. அந்த அறிவு இப்பதானே வருது. வந்துச்சுல, போய் வேலை செஞ்சு கடன் அடடா. வேலை செய்யவே முடியலடா. கடனை நினைச்சாலே ஒரே மன உளைச்சலா இருக்கு. மண்ணம் கட்டி இப்படிதான்டா ஊர்ல பாதி பய சுத்திட்டு இருக்கான். லோனு வேணுமானா அவங்க தான் கேக்குறாங்க. நாங்க என்ன பண்றது? உனக்கு எங்கடா போச்சு புத்தி? புத்தி இருக்குடா. இன்னும் ஒரே மாசத்துல 2 லட்ச ரூபாய் கடனை அடைச்சு காட்டுறேன்டா. ஏன் வீட்ல இருக்கிற நகையை அடகு வைக்க போறியா? அதெல்லாம் பேங்க்ல சேஃப்டியா தான் இருக்கு. அப்புறம் என்னடா பண்ண போற? அந்த வீட்டையே அடகு வைக்க போறேன். செருப்பு பிஞ்சிரும்.